கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே இந்த 2026 ஆண்டு வாக்குத்தத்த செய்தியை தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வரவேற்கிறேன். இந்த செய்தியை இணையதளத்தின் வாயிலாக கேட்கப் போகிற யாவருக்கும் மற்றும் இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த 2026 ஆண்டின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்படி ஃபுல்லாக வாசிங்க. ஓகே. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வருகிறது. எப்போதுமே தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும்போது ஒரு கருத்தை நாம் நினைவிலே கொண்டு அதன் அர்த்தத்தை நாம் பிரித்து நாம் சரியாக அதை நிதானித்து நாம் அதை பகுத்து போதிக்க வேண்டும். தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொன்னாலே அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், அதாவது பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்கிறார் அவர். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் பார்த்தீங்கன்னாக்கா ஏசியா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், புலம்பல், இது 5 பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். அதுக்கப்புறம் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் வருகிற எல்லா தீர்க்க புஸ்தகமும் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஆக அது எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, பைபிளில் இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு வசனம் எந்த வசனமாக இருந்தாலும் சரி, அது எப்படி அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு. அதை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அவர் எழுதுகிற நிருபத்திலே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. என்ன சொல்ல வர்றாருன்னா, பைபிளில் இருக்கிற அது எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, அதை டைரக்ட் மீனிங் இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு மட்டும் இதை சொல்லியிருக்காரு, எல்லா புஸ்தகம் சொல்ல. பைபிளில் நியாயப்பிரமாணம் வருது, ராஜாக்களின் புஸ்தகங்கள் வருகிறது, பாடல் புஸ்தகங்கள் வருகிறது, சரித்திர புஸ்தகங்கள் வருகிறது, இப்படி நிறைய புஸ்தகங்கள் பைபிளில் வருது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் வருகிறது. தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது மட்டும்தான் இதை ஒரு மேற்கோள் காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா, தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது டைரக்ட் மீனிங் இருக்கக்கூடாது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்போது இந்த அர்த்தத்தில் இப்போ இந்த வசனத்தை நம்ம அந்த அர்த்தத்தை நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். மல்கியா ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த தீர்க்கதரிசி மூலமாக தேவன், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்கனாக்கா, ரொம்ப அக்கிரமம் செய்கிறவங்க, துன்மார்க்கர்லாம் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் ரொம்ப அக்கிரம செயல்கள் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பை சொல்லிவிட்டு இப்போ 2ஆம் வசனத்தில் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயமுள்ள ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. ஆனாலும் கடவுளுக்கு பயப்படுற பயம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுனால்தான் அவங்க சில தீய காரியங்கள் ஈடுபடாமல் இருக்கிறாங்க. கடவுளை ஏற்றுக்கொள்ளனோட கடவுளுக்கு பயப்படுற பயம் ஒரு சிலருக்கு இருக்குது, பக்தின்னு ஒன்று இருக்குது மக்களுக்கு. இப்போ அவங்கள பார்த்து வருகிற தீர்க்க தரிசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் அப்படின்னா டைரக்ட் மீனிங் இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதோ ஒரு ஞான அர்த்தத்தை தேவன் அங்கே மறைபொருளாக வைத்திருக்கிறார். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சூரியனுக்கு சட்டைகள் இருக்காது. சூரியனுக்கு என்ன இருக்காது? சட்டைகள் இருக்காது. ஒரு பறவைனாக்கா அதுக்கு சட்டைகள் இருக்கும். சூரியனுக்கு கதிர்கள் தான் இருக்கும், சட்டைகள் இருக்கவே இருக்காது. அப்போது இங்கே சூரியன் சொல்லிட்டு
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ சட்டைகள் என்ற வார்த்தைக்கும் நம்ம டைரக்ட் மீனிங் எடுக்க, நேரடியான அர்த்தத்தை, எழுத்தின்படி அர்த்தத்தை நம்ம எடுக்கக்கூடாது. டைரக்ட் மீனிங்னாக்கா அந்த எழுத்தின்படியான அர்த்தத்தை நாம் எடுத்து அப்படி விலக்கி அதை போதிக்க கூடாது. ஏன்னா தீர்க்கதரிசன புத்தகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மட்டும், அதை விலக்கி போதிக்கும் போது மட்டும் அதுக்கு டைரக்ட் மீனிங் எடுத்து போதிச்சா அது தப்பாக வியாக்கியானப்படுத்தப்படும். அதுக்கு பார்த்து சுய தோற்றம் உள்ள பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். எதை தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் டைரக்ட் மீனிங் எடுக்கக்கூடாது. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தில் மறைச்சி வச்சு அவர் பேசுகிறாரு. அப்போ சூரியன்னா சூரியன் கிடையாது, சட்டைகள்னா சட்டைகள் கிடையாது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், அங்கே வெளியே அப்படின்னு வரும்போது ஒரு ரூமை விட்டு வெளியேன்னு கிடையாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழலை விட்டு வெளியே. கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இங்கே கன்றுகளைப் போல அப்படின்னு வரனால அந்த கன்றுன்றது நம்ம டைரக்ட் மீனிங் எடுத்து அதை உதாரணமாக சொல்லி விளக்குறார். ஏன்னா கன்றுகளைப் போலன்னு வருது, போலன்னு வர்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் அதை சொல்கிறார். கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இப்போ இந்த முழு வசனம் என்ன சொல்ல வருதுன்றதை நான் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளில் சொல்லிவிட்டு நான் அதை விளக்கி நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இப்போ இதனுடைய முழு வசனம் என்ன சொல்ல வருதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவ நீதியாக ஏற்படுத்தியிருக்கும் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு கொடுத்து, அதாவது நீதியின் சூரியன்னா கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு. அவருடைய செட்டைகள் அப்படின்னும்போது பாதுகாப்பை குறிக்கிறது. அவருடைய பாதுகாப்பின் கீழும் அவருடைய பராமரிப்பின் கீழும் தேவன் உங்களை கொண்டு வந்து நீங்கள் தொடர்ந்து தேவனை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் தடையாக இருக்கும் எல்லா விதமான கட்டுகளிலிருந்து அவர் உங்களை விடுவித்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக இந்த ஆண்டில் தேவன் உங்களை வழிநடத்தி செல்லுவார். இதான் இதனுடைய இந்த வசனத்துடைய சுருக்கமான விளக்கம். திரும்ப சொல்கிறேன், அந்த ஞான அர்த்தத்தெலாம் டைரக்ட் மீனிங் எடுக்காமல் அதை பொறிந்திருக்கிற அர்த்தத்தை எடுக்கிறேன். சூரியன்னா நீதியின் சூரியன், சட்டைகள்னா பாதுகாப்பு. அப்போது தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவ நீதியாக ஏற்படுத்தி இருக்கும் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு கொடுத்து அவருடைய பாதுகாப்பின் கீழும் அவருடைய பராமரிப்பின் கீழும் தேவன் உங்களை கொண்டு வந்து நீங்கள் தொடர்ந்து தேவனை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் தடையாக இருக்கும் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் சிக்கலிலிருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக இந்த ஆண்டில் தேவன் உங்களை வழிநடத்தி செல்லுவார். இதனுடைய சுருக்கமான விளக்கம். இவ்வளோ நாள் டீட்டெயிலாக பண்ண போகிற பிரசங்கத்தை தொகுத்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போது நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு என்று அர்த்தப்படுத்தி வேதவசனம் சொல்லுகிறது. என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு இருள் இந்த உலகத்தில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாவம் என்கிறதான ஒரு இருள். அதில் மனுஷன் என்ன பண்ணுறான்னாக்கா இதுலேருந்து வெளிவரத்துக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும் அவ்வளோ முயற்சி எடுக்கிறான். இந்த பாவம் என்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து கடவுள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தன்னாலான எல்லா விதமான கடுமையான முயற்சிகளையும் அவன் எடுக்கிறான். இதைத்தான் சுய முயற்சி அல்லது சுய நீதி என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இந்த சுய முயற்சி சுய நீதி ஒரு மனிதனை தேவனிடத்திலே கொண்டு வர முடியாது. தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள பிளவுபட்ட உறவையும் ஐக்கியத்தையும் சரிபடுத்த முடியவே முடியாது. ஏனென்றால் மனிதன் பாவி மாத்திரமல்ல, அவன் இந்த பாவத்திலிருந்து தன்னையோ அல்லது மற்றவர்களையோ வெளியே கொண்டு வர முடியாத அல்லது பாவத்திலிருந்து காப்பாற்ற முடியாத ஒரு பாவியாக இருக்கிறான். நான் பல முறை இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, ஒரு நீச்சல் தெரியாத மனுஷன் திடீர்னு கிணத்துல விழுந்துட்டார். அதை ஒரு மனுஷன் போகிற வழியில் பார்த்துட்டான். ஐயோ, அந்த மனுஷனுக்கு நீச்சல் தெரியல, கிணத்துல விழுந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி உள்ளே போயிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி அதை ஒருத்தன் பார்த்துட்டான். சரி, எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவனுக்கு, ஏன்னா இவனுக்கும் நீச்சல் தெரியாது, ஆனால் காப்பாற்றி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு கயிறு எடுத்து போடுறான். இந்த கயிறு போடுறேன், இதை பிடிச்சின்னு மேலே வந்துரு அப்படின்றான். அப்போ அந்த உள்ளே இருக்கிற மனுஷன் சொல்கிறான், அந்த உயிருக்கு போராட இருக்கிற மனுஷன்,
நீன்னா எனக்கு கயிறு போடுறது, நான் அதை பிடிச்சி மேலே வர்றது, நீ வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதானே, நீ எதுக்கு எனக்கு கயிறு போடுற அப்படின்னு அவன் உள்ளே இருக்கிறவன் சொன்னான்னா, கயிறு போட்டவனுக்கு பிரச்சனை இல்லை, உள்ளே தத்தளிச்சிட்டு இருக்கிறான் பார்த்தியா, அவனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா மேலே இருக்கிறனாலையும் காப்பாற்ற முடியாது, உள்ளே இருக்கிறனாலையும் அந்த பிரச்சனை வெளியே வர முடியாது. அதுபோல தான் இந்த கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் ஒரு கயிறு போல போடப்படுகிறது. நீ எவ்வளவு பிரச்சனையின் ஆழத்தில் போயிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பாவத்தின் ஆழத்தில் போயிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு சிக்கலில் சிக்கியிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு கட்டுகளில் போய் அகப்பட்டிருந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான தூக்கி எடுக்க முடியாத பாவத்தின் ஆழத்தில் போய் நீ சிக்கியிருந்தாலும் சரி, இதோ இந்த சுவிசேஷம் உனக்கு கயிறு போல போடப்படுகிறது. உன்னுடைய பாவத்திற்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவமானார். அந்த செய்தி உனக்கு இப்போது அறிவிக்கப்படுகிறது. இந்த இயேசுவை பிடித்தால் நீ மேலே வரலாம், எவ்வளவு ஆழத்தில் போயிருந்தாலும் நீ மேலே வரலாம் என்ற ஒரு அர்த்தத்தோடு தான் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நீதியின் சூரியன் என்று வருகிறபடினாலே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு எல்லாரையும் அப்படியே நீதிமனாக்கி விட்டுடலாம் அப்படின்னு டக்குன்னு ஏற்றுக்க முடியாது பாரு மக்களால். இவ்வளோ பேர் பாவியை எப்படி பார்த்து டக்குன்னு நீதிமனாக்கி விட்டுற முடியும்? அது ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தெரியவே இல்லையே. எப்படி ஒரு பாவியை நீதிமனாக்கன்னா எப்படி அவன் எந்த தண்டனை கொடுக்காம நீதிமனாக்கிட முடியுமா? அவன் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறானே, எந்த ஒரு தண்டனை கொடுக்காம அப்படியே அவன் நீதிமனாக்கி விட்டால் எப்படி ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்தா மாதிரி அர்த்தமாகிடும் அப்படின்னு மனுஷன் யோசிப்பான். அவன் தான் பார்த்தா அந்த நீதின்ற வார்த்தையை இந்த பைபிள் 2 அர்த்தமாக பிரிக்குது. அது ஆங்கிலத்தில் 2 அர்த்தமாக வரும். 2 Corinthians 5:21 நீதியாகும்படிக்குன்ற வார்த்தை ரைச்சஸ்னஸ் அப்படின்னு வரும். இதே ரோமர் 5:1 வாசிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு 2 Corinthians 5:21 வாசிச்சுட்டு ரோமர் 5:1 வரேன். ஃபஸ்ட்டு 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அப்படின்னாக்கா, எல்லா பாவத்தில் இருக்கிற மக்களும் பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்காமலே அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு, பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத தேவன் எல்லா மக்களும் நேசித்தபடினாலே பாவத்துக்கான முழு தண்டனையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தேவ நீதி கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு கடவுளுக்கு பயந்த மக்கள் சிலர் இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வந்த இந்த வாக்குத்தத்த செய்தி, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னால், முழு உலக மக்களுக்கும் கிறிஸ்துவையே தேவன் நீதியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி சூரிய ஒளி போல அவர்களுக்குள்ளே இந்த ஆண்டு பிரகாசிக்கும். அநேக மக்கள் கிறிஸ்துவண்டை வருவார்கள். இந்த தீர்க்கதரிசனத்தை உள்ளடக்கிய வாக்குத்தத்தமாக இந்த வாக்குத்தத்தம் வருகிறது. இப்போ வாசிக்கிற பாருங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அப்படின்னா, பாவத்தில் வாழ்கிறால் அது பாவத்தை செஞ்ச பாவத்தை செய்யாமல் இருக்கிற பாவிகளாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக எந்த குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினைத்தின் உணர்வு இல்லாமல் தைரியமாய் வந்து நின்று தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையும்படி, பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய குமாரன் நமக்காக சிலுவையிலே பாவமானார், பாவமாக்கப்பட்டார். பாவம் செஞ்சு பாவியாவல, பாவம் ஆக்கப்பட்டார். கடன் வாங்கி கடன்காரன் ஆகிறது வேற, கடனே வாங்காமல் கடன்காரன் ஆகிறது வேற. ஒருத்தனுக்கு சூரிட்டி போட்டிருப்போம்னாக்கா நாம் கடன் வாங்காத கடன்காரன்னு அர்த்தம். அதுக்கு நீ கடன் வாங்க வேண்டாம், நீ கடன்காரன் ஆகிறதுக்கு ஒருத்தனுக்கு சூரிட்டி போட்டாலே போதும். அதே போல் HIV வர்றதுக்கு, இந்த எய்ட்ஸ் என்ற வியாதி வர்றதுக்கு ஒருத்தன் விபச்சாரம் பண்ண தேவையில்லை. அவனுக்கு போட்ட ஊசியத்தின் ஒருத்தனுக்கு போட்டாலே அவனுக்கு வந்துடும். அது அவன் எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறான், அந்த ஊசி இவனுக்கு பயன்படுத்தினாலே இவனுக்கு தான் வந்துடும். இவன் அந்த பாவ செயலில் ஈடுபடாமலே அந்த பாவத்துக்கான விளைவை அனுபவிக்க வேண்டியது வரும். அதே போல் இயேசு பாவம் செய்து பாவத்துக்கான தண்டனை அனுபவிக்கவில்லை. நம்முடைய பாவத்தை எடுத்து பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய குமாரன் மீது சுமத்தி தன்னுடைய குமாரனை தண்டித்து அவரை தண்டித்து விட்டபடினாலே நம்ம எல்லாரையும் அவர் அப்படியே நீதிமான் ஆக்கிட்டாராம். ரைச்சஸ்னஸ்னால் தேவன் நீதி, தேவனுக்கு முன்பாக அப்படியே வந்து நிற்கிற திராணி. இதை நம்ம சம்பாதிக்க முடியாது, அவரு கொடுத்துட்றாரு. உங்களால் இது எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் முடியாது. நீச்சல் தெரியாத மனுஷன் மேலே வர முயற்சி இது.
அவங்கள தான் போயிடுவான். அவனுக்கு இன்னொருத்த உதவ நினச்சாலும் அவனை காப்பாற்ற அவனும் உள்ளே விழுந்துருவான். அவனுக்கு ஒன்றே ஒன்று செய்யலாம், கயிறு போடலாம். அதே போல் இந்த சுவிசேஷத்தை ஒரு கயிறு போல அறிவிக்கப்படுகிறது. இந்த இயேசுவை பிடித்தால், தேவநீதியாக இயேசுவை பிடித்தால் நீ மேலே வரலாம். அப்போது நீதியின் சூரியன் என்றால் அது கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு என்று இங்கே அர்த்தமாகிறது. இங்கே 2 Corinthians 5:21 நீதி என்ற வார்த்தை ரைச்சஸ்னஸ் என்று வருகிறது. இது ரோமர் 5:21 இதே வசனம் வேறு மாதிரி வரும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால், ஏதோ நல்லது செஞ்சு நீதிமானாவல, நீதி செஞ்சு நீதிமானாவல, கடவுளுக்கு பயந்து நீதிமானாவல, அல்லது எந்த பாவமும் செய்யாமல் யோக்கியமாகவே வாழ்ந்து நீதிமானாவல, அப்படி நீதிமானவனுன்ற அர்த்தத்தில் இந்த வசனம் சொல்லலை. இவ்விதமாக நான் விசுவாசத்தினால், நான் இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே, என்னுடைய பாவத்துக்கான தண்டனை இயேசு சிலுவையில் அனுபவித்தாரே, இப்போ அந்த இயேசுவை நான் என் சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மனதார ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தினால நம்ம நீதிமான் ஆகிறோமா. இதை நீதி செஞ்சு நீதி, சில நீதிமானால தவறாக புரிஞ்சுக்குவாங்க பாருங்கள். அவர் யோக்கியமாக இருக்கிறவர், கண்ணியமாக இருக்கிறவர், கரெக்டாக இருக்கிறவர், ஒழுக்கமாக இருக்கிறவர், சரியாக இருக்கிறவர், நேர்த்தியாக இருக்கிறவர், எந்த தவறான காரியங்களும் பாவ காரியங்களும் ஈடுபடாதவர், அவர் ரொம்ப கண்ணியமானவர், அவர் தான் நீதிமன்ற அர்த்தத்தில் மக்கள் பொதுவாக நீதிமன்ற அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்ற அர்த்தம் பைபிள் இந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த விதமாக, எந்த விதமாக, இயேசு எல்லா மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டாரே, அந்த இயேசுவை ஒவ்வொரு மனிதனும் சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த விதமாக நாம் விசுவாசினால், அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால், படப்போகிறபடினால் இல்லை, பற்றிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று. ரோமர் 5:1 பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீதிமான் அப்படின்ற வார்த்தை ஜஸ்டிஃபைடு அப்படின்னு வருது. அப்போ நீதிமான்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் வருது பைபிளில். ஒன்று ரைச்சஸ்னஸ், இன்னொன்று ஜஸ்டிஃபைடு. ரைச்சஸ்னாக்கா அந்த ரைச்சஸ்னஸ்ன்ற வேர்டுக்கு டைரெக்டாக அப்படி நீதிமான் ஆகிடுது. எந்த தண்டனையும் கொடுக்காம அப்படி நீதிமான் ஆக்கி விட்டுறது. அப்போ ஏற்றுக்க முடியாது, இப்படிங்க எந்த தண்டனை கொடுக்காம நீதிமான் ஆக்கி விட்டுலாம். ஆனால் இந்த ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக வருது. ரோமர் 5:1 என்ன சொல்கிறேனாக்கா, தேர்ஃபோர் பீயிங் ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா ஜஸ்டிஃபைட் என்னாக்கா தீர்ப்பு கொடுத்துருக்கிறாராம். என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு? நம்முடைய பாவத்துக்கு கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு தண்டனை கொடுத்தாங்கன்னா, தண்டனை முன்னுக்கு போல என் குமாரனுக்கு கொடுத்தாச்சு, ஆக ஒன்றை கொடுக்க முடியாது, உன்னை எப்படி ஃப்ரீயாகவே நீதிமான் ஆக்கி விட்டுறேன்னு சொல்லிடுறாரு. நியாயமாக தண்டனை கொடுத்தாகணும். நம்முடைய தேவன் யார்? நீதியுள்ள தேவன், அதே நேரத்தில் அன்புள்ள தேவன். ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரே கேரக்டராக ஒருத்தர் இருக்கவே முடியாது. அன்புள்ளவராக இருந்தால் அவர் மன்னிச்சு விட்டுணும், நீதி உள்ளவராக இருந்தால் தண்டனை கொடுக்கணும். அன்புள்ளவராக இருந்தால் அவர் மன்னிச்சு விட்டால் அவர் அன்பு உள்ளவர். நீதி உள்ளவர்னா மன்னிச்சவரோட தண்டிக்கணும் தப்பு செஞ்சால், அதான் நீதி உள்ளவர். அப்போ எல்லா மக்களும் பாவிகளாக இருக்கிறாங்க, எல்லாரும் தண்டிச்சா எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்பிச்சிடணும், அதான் நீதி உள்ளவர். அன்புள்ளவர்னா எல்லாரையும் மன்னிச்சு விட்டணும், அப்படி எல்லாரையும் மன்னிச்சு விட்டா அவருக்கு நீதி இல்லைன்னு சொல்லுவாங்க. நீதி உள்ளவராக இருந்தால் அன்பு இல்லவர்னு சொல்லுவாங்க, அன்பு இல்லாதவர்னு சொல்லுவாங்க. அன்புள்ளவர், அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர். அப்போ என்ன பண்ணுறாரா, எல்லாம் ஒரு மனுஷனத்தில் பாவியானாங்க ஆதாம் என்ற ஒரு மனுஷன் மூலமாக. அதே போல் பாவமில்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறக்க வச்சு, ஆதாம் பிறக்கும்போது பாவமில்லாத மனுஷன் தான் பிறந்தான். சிருஷ்டிக்கப்படும்போது பாவமில்லாத மனுஷனாக தான் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவனுடைய வார்த்தை மீறினபடினாலே அவன் பாவம் செய்தான். அதே போல் தேவனுடைய வார்த்தையினாலே மரியாளுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு அவர்கள் வார்த்தை ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இயேசு என்றவராய் வாசம் பண்ணி அவர் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் சிலுவையிலே பாவ நிவாரணமாக, பாவ விமோச்சனமாக, பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக தன் உயிரை கொடுத்தபடினாலே அவரை ஜஸ்டிஃபை பண்ணுறார் தேவன். அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரா. யாருக்காக? அவர் பாவம் செஞ்சு பாவியாவில் நம்முடைய எல்லா உலக மக்களுடைய பாவத்துக்கான தண்டனையை தூக்கி தன்னுடைய குமாரன் மேலே சுமத்தி அவரோட சிரசில் முள்முடி வச்சு அடின்னு அடித்து, அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் வச்சு அடித்து, அவரோட முதுகெல்லாம் வாரில் அடித்து பிச்சு எடுத்து, அவருடைய விழாவில் ஈட்டி எடுத்து குத்தி அவரை இப்படியா தண்டித்து அவரை நியாயம் தீர்த்து எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் எல்லா சாபத்தை அவர் மேலே சுமத்தி அவரை வெறுத்து தன் முகத்தை மூடி கொண்டாராம். பாவத்தை பாராதிருக்கிற சுத்தகரனாகிய பிதாவாகிய தேவன்
இயேசு பார்த்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டாராம். இவருடைய நேசகுமாரன் என்று சொன்ன அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார். அப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபைட் அப்படின்னு வருது. என்னன்னாக்கா, இந்த விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றலாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, உன்னை ஏற்கனவே தண்டனை கொடுத்தாச்சுப்பா. யாருக்கு கொடுத்தாச்சு? உனக்கு பதிலாக என்னுடைய குமாரனை தண்டிச்சிட்டேன். அந்த விதத்தில் இப்போ நான் உன்னை அப்படியே டைரெக்டாக ஏற்றுக்கிறேன். உன்னை நான் எந்த விதமான பாவி என்ற ஒரு எண்ணத்தோடு நான் உன்னை பார்க்க போகிறதில்ல. உன் பாவத்துக்கான தண்டனை உனக்கு நான் கொடுக்க போகிறதில்ல. உன் பாவத்துக்கான நியாயத்திற்கு நான் கொடுக்க போகிறதில்ல. உன் பாவத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. யாருக்கு என்று சொன்னால், யாரை விசுவாசித்தாயோ சொந்த இரட்சகராக தேவனாக அவருக்கு, அவர் என்னுடைய குமாரன், அவரை உன்னுடைய பாவத்துக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் நான் தண்டித்து விட்டேன். இப்போ நீ அவரை சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டபடினாலே இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ நீதியின் சூரியன் என்று சொன்னால் அது கிறிஸ்துவை குறித்து வரும் வெளிப்பாடு. இப்போ ஒரு சில வார்த்தையை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துவ குறித்து வருகிற வெளிப்பாடு எந்த மனுஷன் சொல்லி வர்றதில்லை, அது தானாக வர்றதில்லை. இந்த வெளிப்பாடு தானாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது இன்னொருத்தர் சொல்லி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது பிலிப்பிஸ் என்ற பட்டத்தில் வராரு. அதை பல நான் வாசித்துருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 15-19 வரைக்கும். அப்போ ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்குறாரு. அப்போ அங்கே வர பதில்னாக்கா, சிலர் உன்னை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. அப்போ சீஷரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்குறாரு. சீமோன் பேதுரு சொல்கிறார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னா, இந்த கிறிஸ்துவ குறித்த ஒரு சரியான வெளிப்பாடை இந்த பேதுரு பெற்றுக்கொள்கிறார். அப்போ இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, இது உனக்கு சொந்தமாக கிடைச்ச வெளிப்பாடு கிடையாதுப்பா, இல்லை யாரோ சொல்லி வர வெளிப்பாடும் கிடையாது. இந்த கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடை நீ பெற்றுக்கொள்ளனாக்கா அது பிதாவை மாத்திரமே இந்த வெளிப்பாடை உனக்கு கொடுக்க முடியும். ஆக இந்த தேவன் இந்த வெளிப்பாட்டை உனக்கு கொடுத்தார். ஆக இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துவை குறித்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் சுவிசேஷமாகவும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மத்தியிலே வெளிப்பாடாகவும் புறப்பட்டு வரும். அந்த வெளிப்பாட்டின் மேல் கட்டப்படுவதுதான் திருச்சபை. அந்த வெளிப்பாட்டின் அறிவு மேல் கட்டப்படுவதுதான் திருச்சபையாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில வசனம் வாசி, நான் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இன்னும் ஒரு சில வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் இயேசு சொல்கிறார், சகலமின் பிதாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். அப்போ குமாரன் குறித்த வெளிப்பாடு யாருக்கும் வராதான், பிதாவை தவிர. குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான். அப்போ பிதாவை குறித்த வெளிப்பாடு இயேசுவுக்கு தான் தெரியும், இயேசு குறித்த வெளிப்பாடு பிதாவுக்கு தான் தெரியும். இப்போ இந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எப்படின்னாக்கா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, மகிமையின் அறிவாகிய ஒளி வெளிப்பாட்டின் அறிவாகிய ஒளியை என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது. மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். என்ன சொல்ல வரார்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாச பண்ண தேவன் இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி, கிறிஸ்துவ குறித்த இந்த வெளிப்பாடு, இதை இருதயத்தை தேவனை பண்ணாராம், கொடுத்துட்டாராம். ஏன்னா உள்ளத்தில் ஆவியானவர் இந்த கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடை கொடுக்குறது யார்? பரிசுத்த ஆவியானவர். பிதாவை குறித்த வெளிப்பாடை கொடுக்குறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது பிதாவே இந்த வெளிப்பாடை பேதுரு கொடுத்தாரு. இப்போ கிறிஸ்துவ குறித்து இந்த என்னை பற்றி எழுதியிருக்கிறவர்களை ஆவியானவர் சொல்லுவார் என்று இயேசு சொன்னார். இப்போ பரிசுத்தாவி என்ன பண்ணுறாராம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, மகிமையின் அறிவு சொன்னால் அவர் குறித்த கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
இப்போ கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாட்டின் அறிவு தான் பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறார். அது தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அங்கே சிலுவையிலே தீர்வை பார்க்க முடியும். எந்த ஒரு மனுஷனும் கடவுளத்தில் வர முடியவில்லை. ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தும்படியாக இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு சிலுவையிலே துண்டிக்கப்பட்டது. எல்லா வியாதிகளும் பாவத்தினால் வருகிறது. இயேசுவின் சிரசிலே முள்முடி வைத்து அடித்தார்கள். சிரசு என்று சொல்லும்போது உள்ளே மூளை இருக்கும். கிட்டத்தட்ட 2 அங்குலம் நீளம் அந்த முள் இருக்கும். அதில் தலையில் வச்சு அடித்தாங்கனாக்கா மண்டை ஓட்ட தொலைச்சி உள்ளே இருக்கிற மூளையை போய் குத்தும். உள்ளவே மூளை குழுகுழாக போயிடும். மூளை குழுகுழாக போச்சுன்னா எந்த பார்ட்ஸும் வேலை செய்யாது. இன்றைக்கி மனுஷனுக்கு வருகிற எல்லா வியாதிகளும் இயேசு சிலுவிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய மிருதலும் கல்வாரி சிலுவிலே அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தும் கல்வாரி சிலுவிலே அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை சிலுவையிலே அவரை மேல் வந்து விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். ஓசியா 6:3 அப்பொழுது நாம் அறிவடைந்து, எந்த அறிவு? இந்த கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாட்டின் அறிவு. கிறிஸ்துவனுடைய நீதியாக இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய ஞானமாக இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமாக இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய மீட்பாக. எனக்கு எதெல்லாம் தகுதியின்மையாக இருக்குதோ அந்த எல்லா தகுதியின்மைக்கும் கிறிஸ்துவே எனக்கு தகுதியாக வந்து நின்று விடுகிறார். இதுவெல்லாம் என்னுடைய பலவீனமோ அந்த எல்லா பலவீனத்திலும் கிறிஸ்துவே என்னுடைய பலனாக வந்து நின்று விடுகிறார். இந்த ஒரு வெளிப்பாடு தான் நீதியின் சூரியனை குறித்த ஒரு வெளிப்பாடு. இந்த நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷ செய்தியாகவும், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பேதுரு பார்த்து சொன்னார், பேதுருவே நீ பாக்கியவான். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டா ஒரு சாவியை வாங்கிட்டா மாதிரி. என்ன சாவி தெரியுமா? பரலோகத்தோட சாவியை உங்களை குத்துனப்பா. இப்போ வெளிப்பாடு தான் ஒரு சாவியாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற ஆஸ்வாதத்தை இங்கே போட்டு திறந்துடலாம். உனக்கு என்ன வேணுமோ இங்கே நீ திறந்து எடுத்துட்டா உங்கள் பூமியில் நீ வந்து வாங்கிடலாம். எல்லாத்தையும் பரலோகத்தில் ஆஸ்வாதலாம். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த வெளிப்பாட்டை பெற்றவன் திறவுகோலை பெற்றவன். எந்த திறவுகோலை? கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டின் அறிவாகிய திறவுகோலை அவன் பெற்றிருக்கிறான். இந்த வெளிப்பாடு கொஞ்சமாக வருது சபைக்கு. இன்றைக்கு சபை எதில் கட்டப்படனாக்கா, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டின் அறிவிலே சபை கட்டப்பட வேண்டும். அப்போ தான் வந்து கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறார், எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறார், எல்லா குழப்பங்களுக்கும் தெளிவாக இருக்கிறார், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கும் அவர் உங்களுக்கு ஏற்ற துணையாக இந்த கிறிஸ்துவே இருக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்துக்கு பரிகாரமாய் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராக தேவனாக இருக்கும்போது அவரை குறித்த சரியான துல்லியமான வெளிப்பாடு இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயந்து கற்றுக் கொடுக்க போகிறார். வெளிப்பாடு வந்தோடனே ஒரு சாவி வந்துச்சு கையில். உங்கள் பிரச்சனைக்கான திறவுகோலை உங்கள் கரங்களை தேவன் கொடுத்து விட்டார். இப்போ சாவியை நீங்கள் யூஸ் பண்ணணும். சாவியை நீங்கள் யூஸ் பண்ணி ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஓசியா 6:3 வாசிக்கிறேன். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல. அருணோதயம்னா சூரியன். அருணோதயம் போல சூரியன் ரெடியாக வரா மாதிரி வெளிப்பாடு ரெடியாக இருக்குது. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். எது? அப்பொழுது நாம் அறிவடைந்து. எந்த அறிவு? கர்த்தரை அறியும்படியான அறிவு. கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். இந்த பயணத்தை தொடர்ந்து நாம் மேற்கொள்ளுவோம். தேவனை அறிகிறதான இந்த வெளிப்பாட்டின் அறிவாகிய பயணத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். தொடர்ந்து தேவனை நாம் அறிந்து கொண்டே இருப்போம். வாழ்க்கையில் எல்லா சவால்களையும் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, உபத்திரமோ, எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஆல்ரெடி ஜெயங்கொள்வர்களாக இருக்கிறோமே. முற்றும் தோக்கிற ஆள் இல்லைங்க, நீ ஜெயிக்கிற ஆளாக இருக்கிறீங்க. ஓசியா 6:6 சொல்கிற ஆண்டவர், பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அர்த்தம்லாம் பார்த்தீங்கன்னா, நீதியின் சூரியன் என்று சொன்னால் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டின் அறிவு. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அது சுவிசேஷமாய் வருகிறது. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஆழமாய் கிறிஸ்து எப்படி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாய் இருக்கிறார் என்கிற வெளிப்பாட்டின் அறிவாய் இந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு இந்த ஆண்டு நம்ம ஊருக்கும் உண்டாக போகிறது. 2வது சட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். திரும்ப வசந்த வாசிப்போம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சட்டைகள் என்று சொன்னால் சூரியன் சட்டைகள் இருக்காது. சட்டைகள் என்ற வார்த்தை
தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே பாதுகாப்பு என்கிற அர்த்தத்திலே வருகிறது, அல்லது அடைக்கலம் என்கிற அர்த்தத்திலே வருகிறது. அதை ரூத்தின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. அங்கே போவாஸ்கிட்ட அந்த ரூத் வந்திருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. அப்போ சட்டைகள்னா நம்முடைய அடைக்கல பட்டணமாக அது இருக்கிறது. அப்போது என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், எல்லா வித ஆரோக்கியமும் குறிக்குது. அது நான் அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர் காயங்களை ஆற்றுவன். ஆரோக்கியம் வந்த பேர் எப்படி காயம் ஆறும்? அது ஆரோக்கியம் தான் வந்துச்சு. நான் அவளுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ண. ஆரோக்கியம் வந்த பேர் காயம் இருக்காதுல்ல. நான் அவளுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை, நான் சரீர பிரகாரமாக சௌக்கியத்தை உண்டாக்கிடுவேன். ஆனால் மனசில் காயம் இருக்குது. மனசில் ஆறாத மனகாயங்கள் இருக்கிறது. சரீரத்தில் ஒரு வேளை அவனுக்கு சுகமாக இருக்கலாம், ஆனால் மனதில் ஆழமான மனகாயங்கள் இருக்கிறது. அப்போது அடைக்கலமாய் தேவனிடத்தில் வரும்போது உங்கள் மனகாயங்கள் எல்லாம் தேவன் ஆற்றுகிறவராக இருக்கிறார். மன சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டு அவரே உங்கள் அடைக்கலமாக இருக்கிறார். எப்படி ரூத்துக்கு போவாஸ் ஒரு அடைக்கலமாக இருந்தாரோ, அதே போல் வேதவசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இன்னொரு சில வசனம் வாசித்து நான் அந்த விலைக்கு சொன்னால் 2 வசனம் வாசி தான் அது ரொம்ப ஆழமாக உள்ளே போய் உட்காரும். ரொம்ப கன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது இந்த சட்டைகள்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம். இந்த 91 வாசின பாருங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். அப்போ சட்டைகள் என்றால் அடைக்கலம். அந்த அடைக்கலம் எப்படி கிடைக்கிறது? சத்தியத்தின் மூலமாக நமக்கு அது கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது? சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 17:9, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிறேன் பிராண பகைஞருக்கும் மறைவாக உங்களுடைய சட்டைகள் நிழலே என்னை காப்பாற்றும். ஆண்டவரே, உங்களுடைய சட்டைகளின் கீழே நான் வந்து விடுகிறேன். எப்படி ரூத்து போவாசுடைய சட்டைகள் அடைக்கலத்துக்குள்ளாக வந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அந்த சந்ததியிலே கிறிஸ்து பிறந்தாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனே அடைக்கலமாக இருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எந்த தீங்கும் பொல்லாப்பும் அண்டாதபடி உங்களை பாதுகாக்கிற பாதுகாப்பின் அடைக்கல பட்டணமாக தேவன் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், சங்கீதம் 17:9, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிறேன் பிராண பகைஞருக்கும் மறைவாக உங்களுடைய சட்டைகள் நிழலிலே என்னை காப்பாற்றும். இன்னும் சங்கீதம் 57:1-2 வாசிக்கிறேன். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கனங்கள் கடந்து போக மட்டும், விக்கன வாழ்க்கையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்து போக மட்டும் உங்களுடைய சட்டைகள் நிழலை வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறேன். தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அன்பானவர்களே, சட்டைகள் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, திரும்ப தெளிவாக வாசிக்கிறேன். சங்கீதம் 61:3-4, சங்கீதம் 61:3-4, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்கு எதிரே பலத்த துருகமாக இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உங்களுடைய சட்டைகள் மறைவிலே வந்து அடைவேன். சட்டைகள் என்றால் அடைக்கலம். அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று அவருடைய சத்தியம் ஒரு சட்டை, இன்னொரு சத்தியத்தை போதிக்கிற இடம் ஒரு சட்டை. சத்தியத்தை போதிக்கிற சங்கீதம் சொல்ல, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்கு எதிரே பலத்த துருகமாக இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில். அப்போ ஆசிரியர் கூடாரம் இருந்துச்சு, இப்போ சர்ச் இருக்குது. என்ன இருக்குது? சபை. இப்போ அப்போ ஆசிரியர் ஆசாரியர் இருந்தான். இப்போ சர்ச்சில் யார் வச்சிருக்க? ஆண்டவர் போதகரை வச்சிருக்கிறார், சத்தியத்தை எடுத்து போதிக்கும்படி. ஆசிரியர் உதவிகள் அறிவை காக்க வேண்டும். அவள் சேனையின் கர்த்தருடைய தூதன். தேவனுடைய வார்த்தை அவங்க போதிச்சாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை போதிக்கிற கர்த்தர், போதக அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ சட்டைகள் என்றால் 2 அர்த்தம் வருகிறது. ஒன்று தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை போதித்து உங்களை உருவாக்குகிற இடம் தான் நம்மளுடைய சட்டை. அப்போ சொல்கிறாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும். எப்போ வரும்னா, ஒரு பாதுகாப்பான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். சத்தியத்தை தொடர்ந்து உங்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்தை வச்சிருக்கிறார்.
உங்களை உருவாக்கக்கூடிய இடத்த உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை அடுத்த நிலை கொண்டு போகிற இடத்த வச்சிருக்கிறாரு. அது ஒரு சட்டையின் நிலையில் நீங்கள் வந்ததற்கு அடையாளம். ஒரு எவ்வளோ பெரிய கூர்மையாக உயரத்தில் பிறந்தாலும் சரி, அந்த பருந்துக்கு அந்த கோழி குஞ்சு கண்ணுக்கு தெரியும். அது என்ன பண்ணுமா, கரெக்டாக வந்து லபுக்குன்னு கொத்துற நேரத்தில் அந்த கோழி என்ன பண்ணுமா, சட்டைகளை விரித்து அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளும். அதே போல் தான் இன்றைக்கி சத்தியம் அப்படி இருக்கிறது, திருச்சபையும் அப்படி இருக்கிறது. சத்தியத்தை போதிக்கிற திருச்சபை அப்படி இருக்குது. அந்த சட்டையை விட்டு வெளியே போட்டால் கோழி குஞ்சுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல் உங்களுக்காக தேவன் உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை உருவாக்கும்படி, உங்களை அடுத்தடுத்த உயர்வுக்கு கொண்டு போகும்படி, அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும்படி உங்களுக்கு ஒரு சட்டையாக தேவன் திருச்சபை என்கிறதான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து அங்கே போதிக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அங்கே வரும்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் இன்னும் உருவாக்கப்படுறீங்க, இன்னும் விசுவாசத்தில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகினே போகிறீங்க. உங்களுக்குள்ளே தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமாகினே போகுது. உங்களுடைய அவிசுவாசம்லாம் அப்படியே தரமட்டமாகினு போகுது. உங்களுடைய கவலை குழப்பங்கள் அப்படியே தூள்தூளாகினு போகுது. உங்களுக்குள்ள சமாதானம் சந்தோஷமும் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை உனக்கு சட்டையாக இருக்கிறது. வார்த்தை போதிக்கிற இடமும் உனக்கு சட்டையாக இருக்கிறது. இந்த சட்டைக்குள்ளே வந்துட்டுனாக்கா நீ எவ்வளோ வீக்னஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ கவலை வந்து பிரச்சனையில் அப்படியே அடித்து கீழே தள்ளப்பட்டாயோ, இப்போ பிரச்சனைக்கு மேலே போகிற லெவலுக்கு நீ வந்துடுவேன். அந்த வேதவசனம் சொல்லுது, ஏசியா 40:33, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து. முதல்ல ஒன்று சட்டை எது? சத்தியம் ஒரு சட்டை, அவர் ஒரு சட்டை, சபை ஒரு சட்டை. இப்போ அந்த சட்டைக்குள்ளே நீ வந்துட்டுனாக்கா எல்லா பறவைகளும் புயலை பார்த்த உடனே அப்படியே அமைதியாக அடங்கி போயிடும். இந்த புயலுக்கு மேலே ஒரு பறவை பறக்குதுனாக்கா அது கழுகு மட்டும்தான் இருக்க முடியும். புயலுக்கு மேலே ஒரு பறவை பறக்குதுன்னா அது என்ன பறவை தெரியுமா? அது மழை மேகங்களுக்கு மேலாக பறக்கும். மழை மேகங்கள் வரும்போது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது இது தெரியுமா, அந்த சூழ்நிலைகளை சந்திக்க, அந்த சவால்களை சந்திக்க, அந்த பிரச்சனைகளை சந்திக்க எப்போது ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்? நீ சபைக்கு வரும்போது நீ ஆயத்தப்படுத்தப்படுகிறாய். உன் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை சந்திக்க, உன் வாழ்க்கையில் வருகிற பாடுகளை சந்திக்க, உன் வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்களை சந்திக்க, உன் வாழ்க்கையில் பிசாசு கொன்ற எல்லா வியாதிகளை சந்திக்க, அவைகள் மேலே நின்று பறக்க, அவைகளுக்கு கீழாக அல்ல, அந்த பிரச்சனைக்கு மேலே நின்று பறக்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அந்த சட்டியாக நிழலே வந்து காத்திருக்கிறவர்கள். எங்கே வந்து காத்திருக்கிறவங்க? அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 61:3, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்கு எதிரே பலத்த துருகமாக இருந்தீர், நான் உடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உடைய சட்டைகள் மறைவிலே வந்து அடைவேன். உங்களுடைய வசந்த பதி இடத்துல வரவும்பா. அப்படி வந்துட்டுனாக்கா இப்போ எனக்கு புதிய இறகுகள் முளைக்குது. நான் இவ்வளோ நாள் இந்த சூழ்நிலைக்கு கீழே இருந்தேன், இந்த பிரச்சனைக்கு கீழே இருந்தேன், இதுக்கு மேலே என்னால் திங்க் பண்ண முடியல, இதுக்கு மேலே என்னால் ஜெயம் எடுக்க முடியல, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு மேலே என்னால் வெளியே வர முடியல, உயர முடியல, வாழ்க்கையில் உயர்ந்து போக முடியல, அடுத்த நிலைக்கு போக முடியல. ஆனால் அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்போது இந்த வேதவசனத்தின் அடிப்படையில் இந்த மல்கியா 4:2 கர்த்தர் நாட்டில் கொடுத்த தீர்க்க தரிசன வசனம் புஸ்தகத்திலே வாக்குத்தத்தத்தில் எடுத்து வாசித்திருக்கிறோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால், நீதி என்றால் கிறிஸ்துவே முழு உலக மக்களுக்கும் நீதியாக இருக்கிறார். மனுஷன் இன்றைக்கு சுயநிதி முன்வைப்பானால் அவன் தோல்வியடைந்து போவான். அவனை காப்பாற்றுவது ஒன்றே ஒன்று இருக்குது, தேவநீதி. அந்த தேவநீதி ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டின் போதனையாக அறிவிக்கப்படுகிறது. அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆக இந்த சட்டையாகிய சத்தியத்துக்கு கீழாக, சத்தியத்தை போதிக்கிற இடமாகிய திருச்சபைக்கு கீழாக வரும்போது அந்த மனிதன் அந்த சூழ்நிலைக்கு மேலே பறக்கக்கூடிய ஒரு பலனை, எழும்பக்கூடிய ஒரு பலனை அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்போ மூணாவது அந்த வசனம் இருக்கிற இன்னொரு அடுத்த அந்த வசனம் வாசிங்க, வாக்குத்தத்த வசனத்தை. நீதினு சொன்னால் கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு. அதன் சட்டைகளின் கீழ்னால் தேவனுடைய பராமரிப்பின் கீழ், பாதுகாப்பின் கீழ் உங்களுக்கு சமாதானமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் இருக்கும். அடுத்தது வாசிங்க, வெளியே புறப்பட்டு என்று சொன்னால் இதற்கு மேலே உங்களால் வளர முடியலன்ற ஒரு குறிப்பிட்ட கட்டில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க. இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுதுங்க, அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியல. இவ்வளோ தான் படிக்க முடியுதுங்க, அது மேலே படிப்பு ஏறலை. இவ்வளோ தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரவே இல்லை. இப்படி பலவிதமான கட்டுகளில் போய் மக்கள் இன்றைக்கு
சிக்கியிருக்கிறார்கள். அவள் வேதவசனம் சொல்லுது, வெளியே புறப்பட்டு என்றால் உங்களுக்கு அரணாயிருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து உங்களை தேவன் வெளியே கொண்டு வந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வைப்பார். இதுக்கு இரண்டாம் அர்த்தம் இருக்கிறது. அதை ஃபுல்லாக வாசிப்போம். வெளியே புறப்பட்டு என்றால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அல்லது பிரச்சனையில் அல்லது அரணில் இருந்து அல்லது அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருது. எப்படி இஸ்ரவேல் மக்களை 430 வருஷம் எகிப்தில் வந்து அடிமையாக இருந்தாங்க, அங்கே கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல் தேவன் உங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா பாவ காரியங்களிலிருந்தும், எல்லா வியாதியிலிருந்தும், எல்லா கடன் பிரச்சனையிலிருந்தும், எல்லா பலவிதமான இக்கட்டுகளிலிருந்தும் அதற்கு அந்த அப்படியே உங்களை போட்டு அழுத்துது. தேவனை அறிய முடியாதபடி ஒரு கட்டாக இருக்குது, ஒரு அரணாக இருக்குது. சபைக்கு வர முடியாதபடி அது ஒரு அரணாக இருக்குது. அங்கேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல முதல்ல வெளியே புறப்பட்டு நான் வாசிக்க போகிறேன் பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எல்லா கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வர்றார். ஃபஸ்ட்டு மீனிங், நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளர முடியல, ஏதோ ஒரு கட்டு இருக்குது. சிலருக்கு கடன் என்ற கட்டு இருக்கலாம், சிலருக்கு வந்து வருமானம் இல்லை, வேலைக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை வர முடியல, அங்கே ஒரு கட்டு இருக்குது. சிலருக்கு தேவனே அறிய முடியல, பல தினம் பாவ சிந்தனைகளும் பாவ பழக்கங்களும் ஊறி போய் தேவ வசந்த பொறிச்சாலும் தூக்கம் தான் வந்துட்டு பாருங்கள். மற்ற நேரத்தில் படுத்து தூக்கம் மாத்திரம் 10 விட தூக்கம் வரதெல்லாம் சபைக்கு வர தூக்கம் வந்துடும் சில நேரத்தில். ஏன் பண்ணால் வசந்த பொரிசா தூக்கம் வந்துடுது. நான் பைபிளை பிரித்து வச்சுன்னா தூங்கவும் மாட்டேன். நானும் ஒரு நைட்டெல்லாம் சவால் விட்டு தான் பைபிளை பிரித்து வச்சு படித்து பார்த்தேன். எப்போ தூக்கம் வந்தால் தூங்கலாம், ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கவில்லை ஒரு நாள். அதை பிரித்து வச்சு படித்தா தூக்கமே வரமாட்டேங்குது எனக்கு. சிலருக்கு பிரித்த உடனே தூக்கம் வந்துடுது, எங்கன்னா தூக்கம் வருமோ தெரில. தூக்கம் நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பைபிளை பிரித்து வைக்கிறேன், அது பாட்டு டைம் பொறுத்தே தெரிய மாட்டேன். சில நேரத்தில் 3 மணிக்குள்ள பைபிளை மூடி வச்சு படுத்துருக்கிறேன். நான் சில நேரத்தில் 4 மணிக்கு பைபிளை மூடி வச்சு படுத்துருக்கிறேன். அவ்வளோ கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு. அதை படிக்க படிக்க புது புது வெளிப்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது, தூக்கம் வரமாட்டேங்குது. அப்போ உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எல்லா கட்டுகளிலும் தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வெளியே கொண்டு வருது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல், மாம்சம் என்றால் நம்முடைய ஐம்புலன் அறிவுக்கு ஏற்றவைகளாக இராமல், அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு. அரண் என்றால் ஒரு பெரிய அரணுக்குள்ளே ஒருத்தர் போய் மாட்டின்னு இருப்பான். எந்த அரண்னாக்கா ஒரு கட்டு, ஒரு பாண்டேஜ். அதுக்கு மேலே அவனை திங்க் பண்ணவும் முடியாது. எப்போ பார்த்தாலும் அந்த சிந்தனையை அவனை கவலையாக அவனை அதில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கும். சிலருக்கு பாவம் என்கிற எண்ணங்கள் அப்படி அரணாக இருக்கும், சிலருக்கு சத்துரு குறித்த பயம் ஒரு அரணாக இருக்கும், சிலருக்கு வியாதி குறித்த எண்ணங்கள் ஒரு அரணாக இருக்கும், சில கடன் பிரச்சனை ஒரு அரணாக இருக்கும். அந்த அரணை விட்டு அவங்கள வெளியே வரவும் முடியாது. காலம் ஃபுல்லாக அப்படியே சீக்கி அந்த அரணுக்குள்ளே அவங்க இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி விட்டு தெரியுமா? அந்த அரணை உடைக்குதான் உனக்கு ஒரு தேவன் மேல் ஒரு நம்பிக்கை உனக்கு கொடுக்கிறது. உன்னுடைய அவிசுவாசத்தை அப்படியே தரைமாற்றமாக்குகிறது, உன்னுடைய அவநம்பிக்கையை தரைமாற்றமாக்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக, அறிவுபூர்வமாக வளர்ச்சி கொடுக்கிறது இல்லை, மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுறைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவிக்கிறதும் எழும்பும் எல்லாமேட்டுமே தேவனை அறிய முடியாதபடி ஒரு அரண் அவனை அப்படி பிடிச்சி வச்சுருக்குது. அவன் அதிலே வந்துடுறான் பாருங்கள். அந்த வரனை விட்டு வெளியே வர முடியல. எப்படிப்பட்ட சூழலில் போல வெளியே வந்துடணும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பலன் பெற்றிருக்கணும். சூழலை சந்திக்க முடிய அர்த்தம் கிடையாது. எப்படிப்பட்ட சூழலில் போனாலும் வெளியே வர முடியும் உங்களால். அந்த சூழ்நிலை அடிச்சுன்னு போக மாட்டீங்க. அந்த சூழ்நிலை விட்டு உங்களை வெளியே வர, எப்படிப்பட்ட சூழ்நிலை பிசாசு குடும்பங்களை சிக்க வச்சாலும் சரி, அதுலேருந்து வெளியே வர உங்களால் முடியும். அதுக்கு ஒரு போர் ஆயுதம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை என்கிற போர் ஆயுதம். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுலைகளாக. அரண் மதில் சோறுன்னு சொல்லுவாங்க, ஒரு நாட்டுக்கு கோட்டை சோறு கட்டுற மாதிரி. அதே போல் பிசாசு உள்ள மதில் சோறு கட்டி வச்சுக்கிறான். இதான்ப்பா உன் படிப்பு, இதான்ப்பா உன் வருமானம், இதான்ப்பா உன் பேக்ரவுண்டு, இதுக்கு மேலே வளரவே முடியாது பண்ணுறான். அதை அவன் கட்டி வச்சது அரண். ஆனால் பைபிள் சொல்லுது, அதான்ப்பா அவனுடைய பரிகாரம். எது? கல்வாரி சிலுவையிலே 2 வருடங்களுக்கு முன்பாக இப்படி பாவம் இருக்க பிரச்சனை தான் இவ்வளோ பிரச்சனை காரணமாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தேவன் செஞ்சு வச்சிருக்கிறாரே, அதுதான் உன்னுடைய பாவ பரிகாரம். ஆக உன்னுடைய வளர்ச்சிக்கு முடிவே இல்லை, உயர்வுக்கு ஒரு முடிவே இல்லை. தேவனை அறிகிற அறிவுக்கு முற்றுப்புள்ளி வருமானால் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வரும். தேவனை அறிகிற அறிவுக்கு முற்றுப்புள்ளி வராமல் இருக்குமானால் உன் வாழ்க்கையின் எல்லா ஆசிர்வாதம் அபரிதம் உயர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், தேவனை அறிவின் அடிப்பில் தான் எல்லாமே வருகிறது. அங்கே தேவனை அறிகிற அறிவினா கொடுக்குது ஒரு போராயுதம் மாதிரி. உள்ளே இருக்கிற அவிஸ்வாசத்தை அப்படியே உடைக்குது, உள்ளே இருக்கிற அவநம்பிக்கை அப்படியே உடைக்குது, உள்ளே இருக்கிற கவலை குழப்பத்தை அப்படியே உடைக்குது, உள்ளே இருக்கிற பயத்தை அப்படியே உடைக்குது,
உள்ளே இருக்கிற அதைரியத்தை அப்படியே உடைக்குது, உள்ளே இருக்கிற சோர்வு அப்படியே உடைக்குது. அந்த எல்லா அரங்களை உடைச்சி சுக்குநூறாக்கி உன்னை அப்படியே வெளியே கொண்டு வருது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவிக்கிற எல்லா மேட்டுமே நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த. ஒரு எண்ணம் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணத்தை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன்றார். ஒரு எண்ணம் வந்து அது எந்த எண்ணமானதாக இருக்கட்டும், அது பாவத்தை குறித்த எண்ணமாக இருக்கட்டும், அது கடனை குறித்த எண்ணமாக இருக்கட்டும், அது எதிர்ப்புகளை குறித்த எண்ணமாக இருக்கட்டும், அது பிரச்சனை குறித்த எண்ணமாக இருக்கட்டும், அது வியாதி குறித்த எண்ணமாக இருக்கட்டும், அந்த எண்ணம் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை கவலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணத்தை நான் அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்துடுவேன். அந்த எண்ணத்தை ஒன்று அந்த எண்ணம் என்னை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கணும், இல்லாட்டி நான் அந்த எண்ணத்தை சிறைப்பிடிச்சு வைப்பேன். எப்படி தெரியுமா? தேவனை அறிவிக்கிற எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துள்ளாக இருக்கிறோம். அதை அரெஸ்ட் பண்ணுறேன். என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த எண்ணத்தை அரெஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு எண்ணம் என்னை சிறைப்பிடித்து வைப்பதற்கு நிறைய பேர் இப்போ சிறைப்பிடிச்சு எப்படி ஜெயிலுக்காக தெரியுமா? இந்த எண்ணம் என்கிற ஜெயிலில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. நைட்டு பக்கம் அதே திங்க் பண்ணிட்டு இருந்த கவலையை அதுலேருந்து வெளியே வர முடியல. வசந்த கூட சரியாக போய் ஏற மாட்டேங்குது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுக்கலாம் அந்த சவரை. இப்போ அந்த சவரை உடைக்கிறதான பிரசங்கம், அந்த சவரை உடைக்கிறதா இந்த வெளிப்பாட்டின் அறிவாகிய பிரசங்கம். என்ன தெரியுமா? எங்களுடைய போராயுதங்கள். இது ஒரு போராயுதம். இந்த ஆயுதத்தை வச்சு அந்த உள்ளே இருக்கிற சவரை உடைப்பேன், அவனுக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கையை உடைப்பேன். முடியாது, நடக்காது, கிடைக்காது அப்படின்ற எண்ணத்தெல்லாம் உடைப்பேன். என் தேவன் எனக்கு இதை செய்து முடிப்பார். என் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தரனுக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தரனுக்கு சகாயர். நான் இந்த சூழ்நிலை கண்டும், இந்த பொல்லாப்பை கண்டும், இந்த பொல்லாதலை கண்டும் நான் பயப்பட மாட்டேன். பிசாசு எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த பொல்லாத மனிதன் என்ன செய்ய முடியும்? கர்த்தனுக்கு சகாய நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வேன் என்று சொல்லலாமே அப்படின்றார் அவர். அந்த வார்த்தை வெளிப்பாட்டின் அறிவு அப்படியே உடைக்குது. உள்ள இருக்கிற எண்ணத்தெல்லாம் சுக்குநூறாகுது. எப்படி ஒரு பெரிய பாறை வந்து பல முறை நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏன் பிரசங்கத்தை நம்ம தொடர்ந்து கேட்கணுன்னாக்கா, உள்ளே அப்படியே இறுகுன பாறை மாதிரி மனுஷனுடைய உள்ளே இருக்குது. எவ்வளோ கேட்டாலும் அவனுக்குள்ளே அந்த அவிஸ்வாசம் ஸ்ட்ராங்காக நின்றுது, அவநம்பிக்கை ஸ்ட்ராங்காக நின்றுது, கவலை குழப்பம் ஸ்ட்ராங்காக நிற்குது. ஒரு பெரிய சம்மட்டி எடுத்து ஒரு பாறையை ஒரு அடி அடித்தா உடையில, தொடர்ந்து அடிச்சுக்கினே இருக்கிறான். ஒருத்தர் 49 அடி அடிச்சிட்டான். 50வது அடியில் 2ஆக பொழந்துக்குச்சு. அப்போ அந்த 50 அடியில் மட்டும் அது பொழந்துக்குச்சின்னு அர்த்தம் இல்லை, ஒவ்வொரு அடியும் அந்த பாறையை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது. அதே போல் ஒவ்வொரு முறை கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு சபையிலே பிரசங்கிக்கப்படும் போதும் உள்ளே இருக்கிற அவிசுவாசம் என்கிற பாறை, அவநம்பிக்கை என்கிற பாறை, கவலை என்கிற பாறை, குழப்பம் என்கிற பாறை, இது நடக்காது, கிடைக்காது, முடியாது என்கிற பாறை எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்படுகிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், எப்படிப்பட்ட மனதில் தர்க்கம் வந்தாலும் சரி, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவன் அறிவிக்கிற எழும்புகிற எல்லாம் மேட்டுமையும் நிர்மூலமாக்கி, தேவன் அறிவிக்கிற நான் வளர்ந்துட்டே போவேன். ரெவலேஷன் நாலேஜில் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போவேன். அதுக்கு தடை வரவே வர, அதுக்கு தடை தான் நரணம் கொண்டு வருது பிசாசு. இதுக்கு தடை தேவன் அறிவிக்கிறார்கள் வளர்ந்துடலாம் இருக்கிறதா. இப்படியெல்லாம் கொண்டாந்து சிக்க வச்சாக்கா நீ இதே சிந்திச்சுட்டு இருப்பா. அதில் உன்னுடைய இன்வால்மெண்ட் ஆக முடியாது. முன்னால் எங்கெல்லாம் பிரச்சனை கொண்டு வருவான் பாருங்கள். வேலையிலேருந்து பிரச்சனை கொண்டு வர முடியுமா, குடும்பத்துலேருந்து பிரச்சனை கொண்டு வர முடியுமா, சரித்த வியாதியை கொண்டு வர முடியுமா, ஒரு கல் வச்சு பிரச்சனை கொண்டு வந்துடுவான். கிட்னியில் ஒரு கல்லை வச்சு பிரச்சனை கொண்டு வந்துடுவான் பாருங்க. ஹார்ட்டில் ஒரு பிளாக் வந்துச்சுன்னா அதே தான் சில திங்கிங்லாம் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஹான்ஜோ பண்ணுவாங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஃபுட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இவள் தான் சாப்பிடணுவாங்களா? இதெல்லாம் பண்ணிவிடுவாங்களா? அதே எண்ணமாக இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் வெளியே வர முடியாது நம்மளால். எப்போ பார்த்தாலும் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். அந்த அரண்லேயே வச்சுருப்பான் பாருங்கள். அந்த அரண்லாம் உடைச்சி சுக்குநூறாக்குதல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எல்லா கட்டுகளும் தேவன் உங்களை, நீங்கள் வெளியே புறப்பட்டு போயினா இவ்வளோ நாள் இதில் இருந்தாலும் உங்களை வளர முடியல. ஏதோ கடன் என்ற கட்டில் இருக்கிறீங்க, வியாதி என்ற கட்டில் இருக்கிறீங்க, பிரச்சனை என்ற கட்டில் இருக்கிறீங்க, பலவிதமான வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பலவிதமான அடுக்கடுக்கான சூழ்நிலை கட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களால் வெளியே வர முடியல. அந்த கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். வரன்ற இப்போ அந்த வெளியே கொண்டு வந்து 2வது வார்த்தை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை விடுதலோடு செய்ய முடியாமல் சிக்கிக்கொண்டு இருக்கும் எல்லா சிக்கல்களிலிருந்து தேவனை வெளியே கொண்டு, ஃபஸ்ட் தேவனை அறிய முடியாத வெளியே கொண்டு வந்துடுவார். 2வது தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத இருக்கிற எல்லா சிக்கலும் வெளியே கொண்டு வந்து சித்தத்தை செய்ய வச்சுருவார். நிறைய பேர் ஏன் சபைக்கு வர முடியல? தேவனுடைய சித்தம் சபைக்கு ஒன்றா சத்தி தெரியணும். ஏதோ ஒரு அரணில் போய் சிக்கியிருக்கிறான், அவன் வர முடியல, அவனால் பாவம், அவனுக்கே தெரியல அரணில் சிக்கியிருக்கிறான்.
அது புரியறதுக்கு டைம் எடுக்குது அவனுக்கு. இந்த பிரச்சனை சால்வ் ஆனது எல்லா பிரச்சனை சால்வ் ஆகும் தெரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனை தீர்த்தா தான் எல்லா பிரச்சனையும் தீரணும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் பிரச்சனை அதிகமாக்கிறான் பாருங்க. ஏன்னாக்கா தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத பல சிக்கலை போய் அவன் சிக்கிக்கிறான், மாட்டிக்கிறான். அல்லது கர்த்தர் வெளியே கொண்டு வராராம். ஏசாயா 55:11-13 இருக்கும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறது செய்து அதை அனுப்பின காரியமாக வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அதான் வெளியே கொண்டு வர்றது. எங்க மகிழ்ச்சியாக அந்த கட்டிலேருந்து நீங்கள் வெளியே வந்து தேவனுடைய சித்தத்தை நோக்கி நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். அப்படி போகும்போது பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, எதால் யாரெல்லாம் ஒரு பெரிய ஆள் நினச்சில அவங்களாம் உன்னை பார்த்து கைத்தட்ட அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். உன்னை பார்த்து கைத்தட்ட அளவுக்கு பர்வதங்களும் மலைகளும், நீ அவனை பார்த்து கைத்தட்டு போகிற காலத்தில் இப்போ அவன் உன்னை பார்த்து கைத்தட்டும். ஏன்னா பர்வதங்களும் மலைகளும் முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும், முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும், சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. காஞ்சோரிக்கு பதிலாக மிருதுச்செடி, ஒன்றுத்துக்கும் உதவாத வாழ்க்கை இப்போ சீரும் சிறப்பாக போகுது. மிருதுச்செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்போ வெளியே கொண்டு வரதுனா 2 அர்த்தங்குது அதுக்கு. எனக்கா ஒன்று, உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எல்லா கட்டுகளிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். 2வது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை விடுதலையோடு செய்ய முடியாமல் சிக்கி கொண்டிருக்கும் எல்லா சிக்கல்களிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். இப்போ 3 அர்த்தத்தை நம்ம எடுத்துட்டோம். திரும்ப அந்த வாக்கத்தை வாசிப்போம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் தான் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு சுவிசேஷமாக இந்த ஆண்டு அநேகருக்கு அறிவிக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு கிறிஸ்துவை குறித்த ஆழமான போதனைகள் அதிகமாக கொடுக்கப்படும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிப்பாட்டின் அறிவை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள இந்த பாதுகாப்பின் சட்டைக்குள்ளாக, உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாக, அவருடைய சர்வருடைய நிழலுக்குள்ளாக வந்து விடுகிறான். அவருடைய சட்டைகள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பில் வந்துடுறான். வசந்த போதிக்கிற இடத்துல வரும்போது நீங்கள் பாதுகாப்பு இடத்துல வந்துடுறீங்க. வெளியெல்லாம் மழை பெய்யுது, உள்ளே இருக்கிறீங்க, உங்கள் மேலே மழை பெய்யல. ஏன் தெரியுமா? ஒரு பாதுகாப்பு இடத்துல நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. அதே போல் தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கெடுகமாகும். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலும் புகுவாய். வார்த்தை ஒரு பாதுகாப்பு, வார்த்தையை போதிக்கிற இடம் ஒரு பாதுகாப்பு. அந்த சட்டையில் தொடர்ந்து நீ உன்னை தக்க வச்சிக்கினாக்கா பலவிதமான வாழ்க்கையின் சவால்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, சூறாவளிகள் மத்தியிலே நீ கழுகுகளைப் போல உயரே சட்டைகள் எடுத்து எழும்பக்கூடிய ஒரு பலனை கர்த்தருக்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கர்த்தருக்கு கொடுத்து விடுகிறார். இப்போ வசனத்திலும் வாசிப்போம். அதன் சட்டைகளின் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போயினா தேவனுடைய அறிய முடியாத ஒரு கட்டில் இருக்கிறீங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத ஒரு கட்டில் இருக்கிறீங்க. அதில் கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுறாரு. கொழுத்த கன்றுகளைப் போல அவளை வளருங்க. எப்படி கொழுத்த? இது விளக்க தேவையில்லை, நிறைய நான் சொல்லிட்டேன். கொழுத்த கன்றுனா இந்த கன்று கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா கன்றுகளை போலன்னா அது எக்ஸாம்பிள் தான். அது ஆவிக்கிற அர்த்தம் எடுக்க முடியாது. கன்றுகளை போலன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கன்றுகள் என்ன பண்ணுமா, வைக்கோலை முதல்ல சாப்பிட்ருமா, சாப்பிட்டு விட்டு போய் உட்காருமா, உள்ளே போட்ட வைக்கோலை வெளியே தாந்து அதை மென்று என்ன பண்ணோம், உள்ளே அனுப்பும். அதுபோல் வசந்த முதல்ல நீங்கள் கேட்டுருவீங்க, அப்புறம் போய் உட்காருவீங்க. அது உங்கள் மனதில் கொண்டு வந்து தியானிச்சு நீங்கள் உள்ளே அனுப்புவீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள் கொடுக்கும். அது மெடிடேஷனை காண்பிக்குது. எதை காண்பிக்குது? ஆவிக்குரிய தியானத்தை அது காண்பிக்கிறது. ஆவிக்குரிய தியானத்தை அது காண்பிக்குது. 2 வசனத்தை வாசிப்போம். வாசித்தா நல்லா விளங்கும் பாருங்கள். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி, கொழுத்த கன்றுகள் போல வளருகள்னா பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல காலையில் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை மட்டும் தான் அது பால் குடிக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்பப்போ குடிச்சுட்டு இருக்கோம். அது குழந்தை என்ன பண்ணோம்? அப்பப்போ புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஒரு வார்த்தை வருவாங்க, கன்றுகளைப் போலன்ற மாதிரி வளர்ச்சிங்க ஒரு வார்த்தை சொல்கிறார் பவுல் பேதுரு சொல்கிறார். என்னன்னாக்கா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். எப்படி ஒரு தாய்ப்பால் மேலே ஒரு குழந்தை வாஞ்சியாக இருக்குதோ, அதே போல் வசன வாஞ்சவங்களுக்கு இருக்கட்டும். அப்பப்போ வசனத்தை கேட்டுன்னு அப்போ தான் ஆவிக்கு வளர்ச்சி உண்டாகின்னு இருக்கும். அப்படி உண்டாகும் போது சங்கீதம் 1 சங்கீதத்தில் 2 3 பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பவுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கி தொட்டதெல்லாம் தொல்லும். எப்போ தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அந்த கன்று எப்படி
வைக்கோலை உள்ளே வாங்கிட்டு வெளியே கொண்டு வந்து அசை போட்டு அதை உள்ளே அனுப்பும் போது தான் ஸ்ட்ரென்த்தாக மாறுதோ, அதில் தேவனுடைய வார்த்தையை காதலை கேட்டு அதை தொடர்ந்து தியானித்து ஆவிக்குரிய வல்லமையினால் நீ வளர ஆரம்பித்து விடுவாய். அப்படி வளரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த மக்கள்லாம் பார்த்து கற்றுதான் சொன்னார். யோசுவா யார்? மோசேக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பொறுப்பிலே இருந்த ஒரு மனிதன். அவனை பார்த்து தேவன் சொன்னார், யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நீ தியானிக்க ஆரம்பிச்சிருந்தாக்கா, இரவும் பகலும் அது தியானிச்சுன்னு இருந்தனாக்கா, உன் மனசில் ஓடிக்கின்னு இருந்துச்சுனாக்கா, நீ செய்கிறது எல்லாமே கரெக்டாக வந்துடுன்ற. இன்னொருத்தவனுக்காக ஒன்று செய்வானா, நீ உன் வழியை வாய்க்க அப்போ நீ புத்திமானாயும். இந்த ஒரு விதத்தில் தான் கர்த்தர் நடத்த விரும்புகிறாராம். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நித்தமும் உங்களை இப்படி நடத்த விரும்புகிறாராம். வசனத்தை போதிச்சு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து போதித்தால் கர்த்தரை வசனோடு ஒருவன் போதிக்க கடவன். வசனத்தை எடுத்து போதித்து அதை நீங்கள் தியானிக்கும் பொழுது தான் ஆத்தும வாழ்வு உண்டாகிறது. அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறாரு, 3:1-2 வரை, பிரியமானவனே, இப்படி தியானிக்கும் போது ஆத்தும வாழ்வு வருது. அந்த ஆத்தும வாழ்வு வந்தோடனே எல்லாவற்றும் வாழ்வு வருது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஓரளவுக்கு இந்த வசனத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விளக்கமாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு திரும்ப வசனத்தை வாசித்து அந்த அவுட்லைனாக சொல்லி முடிச்சிடறேன். திரும்ப எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இதுக்குரிய வெளிப்பாடு தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவ நீதியாக ஏற்படுத்தியிருக்கும் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு கொடுத்து அவருடைய பாதுகாப்பின் கீழும் அவருடைய பராமரிப்பின் கீழும் தேவன் உங்களை கொண்டு வந்து தொடர்ந்து நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் தடையாக இருக்கும் எல்லா விதமான கட்டுகளிலிருந்து அவர் உங்களை விடுவித்து ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக இந்த ஆண்டிலே தேவன் உங்களை வழிநடத்தி செல்வார். God bless.